ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஆக்சுவலி இந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா நான் நிறையா விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா கோயில் வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த கோயில் பார்த்துட்டிங்கன்னா திரௌபதி அம்மன் கோயில். ஸோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காடஸ். அண்ட் மோஸ்ட்லி லாட் ஆஃப் டைம் நான் வந்து இங்கே வந்து சாமி வேண்டிட்டு போயிருக்கேன். ஸோ பெஸ்ட்டான பவர்ஃபுல்லான ஒரு அம்மன் கோவில். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து இந்த கோயிலை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். நல்லா பாருங்கள் கோயில். இங்கே பார்த்தீங்க கோயில். இந்த கோயில் பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து ரொம்ப பழமையான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்து நித்திய கல்யாண பெருமாள் கோவில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். கல்யாணம் ஆதவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து கல்யாணத்துக்காக வந்து கயிறு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ஃபேமஸான கோயில், ரொம்பவே சூப்பரான ஒரு கோயில். பட் இருந்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கோயிலில் வந்து சில பல இதெல்லாம் வந்து இருக்கும்போது அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த கோயில் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது அந்த கோயிலோட இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த கோயிலே இருக்குது. அது வந்து ரொம்ப ஃபேமஸான பெரிய கோயிலாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த கோயில் இதை விட வந்து அது கொஞ்சம் பவர்ஃபுல்னு சொல்கிறத விட பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமான சொத்து இருக்கிற ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த ஏரியாவில் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கோயில் தான் நான் வந்து இப்போ அடுத்த கோயிலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போய்ட்டு நான் இனிமேல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இந்த கோயிலில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த கோயிலில் வந்து நிறையா சேஞ்சஸ் வந்து நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு தடவையுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த கோயிலோட அந்த ஸ்டேஜை வந்து சேஞ்ச் பண்ணும்போது அவங்க மாற்றிக்கிட்டே இருக்காங்க. கோயில் இப்போ வந்து பூட்டியிருக்கு. அதனால தான் வந்து நம்ம வந்துகிட்ருக்கோம். இன்னொரு கோயிலுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். அது வரைக்கும் வந்து இந்த கோயிலை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது திருவிழாவாக இருக்கட்டும், மற்ற திருவிழாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக வந்து இந்த கோயிலில் நடைபெறும். அதுக்காக பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஓப்பன் பிளேஸு இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா ஓப்பனாக கிடக்கும். அதாவது திருவிழாலாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே செம்ம கூட்டம், அப்படியே பொங்கி வலியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இங்கே தீ மிதிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணுறது, அப்படியே இந்த இடத்தையே ஃபுல்லாக கவர் பண்ணுறது. இங்கே ஒரு பெரிய மீட்டிங் கூட நடந்துச்சு. ரீசெண்டாக பிஎம்கேட மீட்டிங் நடந்துச்சு. ஸோ அப்போயே பார்த்திங்கன்னா இந்த கோயில் நீங்களால் பார்த்துருக்க முடியும். ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் டிசிப்ளின்டாக டீட்டெயிலாக வந்து இங்கே பார்க்கும்போது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கோவில். நிறையா விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். அதுக்கு மட்டும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இட்ஸ் ஓகே. மூச்சு வாங்கினாலும் பேச்சு வாங்காது. எனக்குமே நான் வந்து நேர்மையாக பாருங்கள், சுற்றிருக்கிற எல்லா அழகையும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நூறு தலமும் இங்கே போகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகிடும் போது என்ன பண்ணுறாங்க, ஆடு மேய்க்கிறாங்க போல இருக்குது. எவ்வளோ பேர் ஆடு மேய்க்கிறாங்க. அவர் அங்கேயே பார்க்குறாரு. அவருக்கு அங்கேயே நான் பார்த்த மாதிரி இருக்கும் போல. என்னடா அவன் பெரிய யூடியூபரு சாதமாக வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஆஹா, அது நேரில் போயிருக்கலாமே. இட்ஸ் ஓகே. போகுது. இட்ஸ் ஓகே. பார்த்துக்கலாம். சரி நண்பர்களே,